நீங்கள் இந்த கூட்டத்தில் பேசும்போதே மற்றவங்க வந்து கட்சி கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊரில் என்ன பிரச்சனை மக்கள் உங்களுடைய மக்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுனீங்க. ஸோ இன்னும் களத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்கிறதுனால அதை கேட்குறேன். என்ன சொல்கிறாங்க மக்கள், என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான். ஒரு நாளைக்கு நான் 100 பேர் ஏற்றின்னு போனால் அதில் வந்து 90% பேர் தளபதி தான் ஓட்டு போடணுன்றாங்க. அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா யார் வந்தாலும் எதுவுமே செய்ய மாட்றாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்கள சொல்கிறோமோ இல்லையா, நாங்கள் கேட்குறதே இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுறாங்க, நீங்கள் தளபதி கட்சி தானே. இப்போ எங்களோட முகமும் எங்களோட முகவரி பார்த்திங்கன்னா தளபதி தான். நாங்கள் வெளியில் தெரியறதுக்கு காரணமே தளபதி தான். ஒன்றுமே இல்லாமல் என்னை வந்து நீங்கள் தளபதி கட்சி தானே அந்த மாதிரி கேட்கும்போது நிறைய அடிப்படை வசதிகள்லாம் இங்கே இருக்குது. அது எதுவுமே வந்து இவங்க 2 பேருமே செய்யலை. தளபதி வந்தால் மட்டும்தான் அது முடியும். எங்களோட ஆதங்கம் தான் அது. இப்போ இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி மாசு காட்டுறாங்களே தவிர அந்த மக்களுக்கு தேவையானதை செய்ய மாட்றாங்க. இப்போ பாருங்கள், ரேஷன் கடையில் அவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க. 2 வருஷமாக காசு கொடுக்காதனால தானே இவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க. நீங்கள் வருஷம் வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி போய் நிற்க போகிறது இல்லை. நார்மலான க்யூவாக தான் இருந்திருக்கும். இப்போ நேற்று எங்கள் வீட்டாண்ட கொடுக்கும்போது அந்த டோக்கன் கொடுக்குறவங்கள அச்சு கீழே போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும்போது இப்போ அவங்க ஆட்சியை விட்டு ஆட்சியோட கடைசி காலன்றதுனால அந்த 3000 தராங்க. அப்போ போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கொடுக்கல? ஸ்டார்டிங் வந்தப்போ ஏன் கொடுக்கல? இப்போ இது கணக்கு பண்ணால் அந்த 5000 தான் தராங்க. வருஷத்துக்கு 1000 கணக்கு பண்ணி தான் தராங்க. இந்த 5000 கொடுத்துட்டு மக்களை அடிமாடு மாதிரி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த ஒரு பெரிய கட்சி வளர்ந்து வந்தால் மற்ற கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து இவங்களோட பி டீம், இவங்க அவங்களோட பி டீம் அப்படின்னு ஒரு போயிட்டே இருக்கும். இன்னமும் தாவேகாக்கும் அது இருக்குது. இவங்க வந்து பிஜேபியோட பி டீம், இல்லை இவங்களோட டிஎம்கேவோட பி டீம், என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக தான் இருக்குது. எங்கள் தளபதி ஜெயிக்கும் போது தான் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தனி டீம்னு தெரியும், மக்கள் டீம்னு தெரியும். அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் ஃபுல்லாகவே தளபதியோட கோட்டையாக தான் மாறிச்சு. அது வந்து வெளியில் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியே இது பண்ணின்னு இருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை.